எல்லாரும் 4 days VBSயும் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? நிறைய ஆக்ஷன் சாங், நிறைய வசனம், நிறைய லெசன்ஸ் கேட்டீங்க அப்படிதானே? எல்லாரும் சூப்பரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்களா? நான் பண்ணேன். நீங்க பண்ணீங்களா குட்டீஸ்? நம்ம குட்டீஸ் எல்லாரும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம டே 5 ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமே. இன்னைக்கான தலைப்பு என்னது? தேவ ஆலயத்தில் வளருதல். இன்னைக்கான நோக்கம் என்ன தெரியுமா? தேவ ஆலயத்தில் வளர்தலின் அவசியத்தை பற்றி அறிகிறது தான் இன்னைக்கான நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோக்கம் பார்த்தாச்சு. மனப்பாட வசனம் பார்க்கலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சங்கீதம் 122:9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா சாமுவேல் தாத்தாவை பத்தி தான் பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இங்க சாமுவேல் தாத்தாவை பத்தி தெரியும்? எனக்கு சாமுவேல் தாத்தா பத்தி தெரியும். குட்டீஸ், அவங்க எல்லாருக்கும் சாமுவேல் தாத்தா பத்தி தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நம்ம சாமுவேல் தாத்தா சின்னல இருந்து எப்படி வளர்ந்தாங்க நம்ம பார்க்கலாம். சாமுவேலோட அம்மா அப்பா பேர் எல்கானா, அண்ணா. நீங்க ஒருக்கா சொல்லுங்க குட்டீஸ். எல்கானா, அன்னாள். ஓகே, இந்த எல்கானாக்கும் அண்ணாக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. அப்போ அண்ணா சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணாங்க. தேவனே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி நல்லா அழுது ப்ரேயர் பண்ணாங்க. பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சுன்னா நான் அப்படியே சர்ச்சில் கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு. அவங்க பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணதுனால ஏசப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. அந்த குழந்தை ஆண் குழந்தை. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. அந்த குழந்தை பேர் என்னது? சாமுவேல். ஆமா, சாமுவேல் தான் இந்த கதையோட ஹீரோவே. ஆமா, இவங்க சொன்னது போல சாமுவேல் தான் இந்த கதையோட ஹீரோ. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா ஏலி தாத்தாட்ட ஆலயத்துல கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. அதே போல சாமுவேல் சின்னதுல இருந்தே வளர்ந்தாங்க. ஒரு நாள் சாமுவேல் நல்லா தூங்கி கொண்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்டு சாமுவேலே சாமுவேல். இவங்க பயந்து இருந்தாங்க. செகண்ட் டைமும் கேட்டு சாமுவேல் என்ன ஓடி போய் ஏலி தாத்தாட்ட எனக்கு யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏலி தாத்தா சொன்னாங்க, இனி உனக்கு இந்த சவுண்ட் கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன் அப்படி சொல்லு சொன்னாங்க. அதே போல சாமுவேலுக்கு 3வது தடவை சத்தம் கேட்டு அப்போ சாமுவேல் சொன்னாங்க, கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன்னு. சாமுவேல எத்தனை தடவை இந்த சவுண்ட் கேட்டு? 3 வாட்டி சவுண்ட் கேட்டுச்சான். குட். 3 தடவை சவுண்ட் கேட்டு ஏசப்பாவோட வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தாங்க. ஆலயத்துல சின்ன வயதுல இருந்து அவங்க ஒரு லெவல் வர வரைக்கும் அழகா வளர்ந்தாங்க. நம்மளும் ஆலயத்தை வளரலாமா குட்டீஸ்? வளரலாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்டர்மீடியட்டுக்கான பாட தலைப்பு என்னன்னா தேவ ஆலயத்தில் வளருதல். இன்னைக்கான நோக்கம் என்னன்னா தேவ ஆலயத்தில் வளர்வதின் அவசியத்தை உணர வைத்தல். இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நிலைத்திருப்பார்கள். சங்கீதம் 92:13. இன்னைக்கான பாடத்தின் சுருக்கம் என்னன்னா அன்னாளின் ஜெபமும் தேவனின் வரமும். சாமுவேலை அழைத்த தேவன். சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறுதல். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துல படிச்ச மாதிரி சாமுவேல் எப்படி தேவாலயத்துல வளர்ந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் தேவாலயத்துல வளர்ற முக்கியத்துவத்தை அறிந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சாமுவேல மாதிரி நீங்களும் ஆலயத்துல வளர ரெடியா? ஹலோ சீனியர்ஸ், இன்னைக்கு நம்ம விபிஎஸோட 5th டேல இருக்கிறோம். என்னோட பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? தேவாலயத்தில் வளருதல். இன்றைய நாள் பாடத்துடைய நோக்கம் என்னன்னா வாலிபர்கள் தேவாலயத்துடைய மகிமையையும் அருமையும் அறிந்து தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். மனப்பாட வசனம் என்ன தெரியுமா? நம் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. இன்றைய நாள் பாடத்துல நம்ம யாரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா சாமுவேலை குறித்து தான். சாமுவேல் ஆலயத்திற்கு அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதன் மூலம் அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரு அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம படிக்க போறோம். நாமும் சாமுவேலை போல தேவாலயத்துக்கு முக்கியம் கொடுத்து தேவாலயத்திலே வளருவோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நோக்கமும் படிச்சுட்டோம், மனப்பாட வசனமும் படிச்சுட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? இந்த 5th டேயோட சாங் பார்க்கலாம். ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சது, ஹாலிடேஸும் கிடைச்சது. சோ ஜாலியா இந்த 5th டே சாங்க படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.